இந்த மாதிரி டேப்பை பயன்படுத்தாம உங்க மொபைல் போனை மட்டுமே பயன்படுத்தி நீங்களே உங்க நிலத்தை எப்படி சர்வே பண்றது, அதாவது எப்படி அளக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாத்துடலாம். இது மட்டும் ஓகே ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க, இனிமேல் ஊருக்குள்ள சர்வே பண்றேன்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமா நிலத்தை அளக்குறவங்க நிலைமை ரொம்பவே கஷ்டம் தான். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க உங்க இடத்துக்கு நேர்ல வந்து தான் சர்வே பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு கூகுள் மேப்ல உங்க இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா போதும். நீங்க வீட்டுல படுத்துக்கிறதே கூட உங்க மொபைல் போனை பயன்படுத்தி உங்க இடத்தை நீங்களே சர்வே பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப்பை ஓபன் பண்ணிட்டு மொபைல் லேண்ட் சர்வே அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா நீங்க நிக்கிற அந்த குறிப்பிட்ட இடத்தோட மாவட்டம் எது, வட்டம் எது, வருவாய் கிராமம் எது, அதுக்கப்புறம் அந்த இடத்தோட முழு சர்வே நம்பர் என்ன அப்படிங்கறதும் ஸ்கிரீன்ல வந்துரும். இப்போ நீங்க நிக்கிற இடத்தை மொபைல் போனை பயன்படுத்தி சர்வே பண்ண போறீங்கன்னா கீழ இருக்கிற ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கறத தொட்டுருங்க. ஒருவேளை நீங்க இங்க இருந்துகிட்டே வேற ஒரு இடத்தை சர்வே பண்ண போறீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற மேப்ல அந்த இடத்தை ஒரு தடவை தொட்டுருங்க. இப்படி நீங்க தொட்ட உடனே அந்த இடத்தோட மாவட்டம், வட்டம், வருவாய் கிராமம், அதுக்கப்புறம் அந்த இடத்தோட உடைக்கப்படாத முழு சர்வே நம்பரும் ஸ்கிரீன்ல வந்துரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சர்வே அப்படிங்கறத தொட்டீங்கன்னா கூகுள் மேப்புக்கு மேல தெரிஞ்ச மற்ற எல்லா சர்வே நம்பரோட வரைபடமும் அழிஞ்சு உங்களுடைய சர்வே நம்பர் மட்டும் இந்த மாதிரி தெளிவா கொச்ச கொச்சன்னு கலர் கலரான எழுத்துக்களால மார்க் செய்யப்பட்டு கூகுள் மேப்புக்கு மேல பொருத்தப்பட்டிருக்கும். இதுல கொச்ச கொச்சன்னு எழுதியிருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. முதல்ல சிகப்பு கலர்ல T1 T2 எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே என்னன்னா நீங்க நிக்கிற அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரோட உட்பிரிவு கல்கள். அதே இது ABCD சிகப்பு கலர்ல எழுதியிருக்கிறதுலாம் என்னன்னா அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரோட எல்கை கல்கள். அதாவது இதைத்தான் பாத்தீங்கன்னா சர்வேலாம் பேஸ்கள்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ்களை ஆதாரமா வச்சுதான் சர்வே பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அடுத்ததா ப்ளூ கலர்ல இருக்குதுதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்களுக்கும் இடையில் உள்ள அளவுகள். அதே மாதிரி பச்சை கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர்ல இருக்கிற உட்பிரிவுகளோட நம்பர். அதுக்கப்புறம் ப்ளூ அண்ட் ஒயிட்ல ரவுண்டா இருக்குதுதான் பாத்தீங்கன்னா நீங்க நிக்கிற லைவ் லொகேஷன். நீங்க நடந்து போனீங்கன்னா உங்க கூடவே சேர்ந்து அந்த சிம்பலும் நகர்ந்து வரும். இப்போ நம்ம சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு பேஸ்கல்கள் கண்டிப்பா வேணும். இப்போ ஒருவேளை நீங்க நேரடியா அந்த இடத்துக்கே போய் சர்வே பண்ண போறீங்கன்னா நாம முதல்ல ABCD மார்க் செய்யப்பட்ட பேஸ்கல்கள் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல ஏதாவது ரெண்டு பேஸ்கல்கள் உங்க சர்வே நம்பர்ல எங்க இருக்குது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ நாம நிக்கிற இந்த சர்வே நம்பர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு கல்லும் அங்க ஒரு கல்லும் இருக்குது. இப்போ நாம அந்த இடத்துக்கே நேரடியா வந்து சர்வே பண்றதுனால முதல்ல போனை இந்த மாதிரி 2-3 தடவை ரொட்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த போனை கல்லு மேல தூக்கி வச்சிருங்க. இப்போ அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம ஏ கல்லுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால கீழ இருக்கிற ST அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு ஏ அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடுல இருக்கிற லைவ் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டுருங்க. அடுத்ததா கன்ஃபார்ம் செலக்டட் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டுட்டு ரெண்டாவது பேஸ் கல் கிட்ட போயிட்டு மறுபடியும் உங்க போனை கல்லு மேல வச்சுட்டு ST அப்படிங்கற தொட்டு இது எத்தனாவது பேஸ்கலோ அந்த பேஸ்கலை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நாம நிக்கிறது பாத்தீங்கன்னா D பேஸ்கல், அதனால நம்ம D செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ரைட் சைடுல இருக்கிற லைவ் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டுட்டு கன்ஃபார்ம் செலக்டட் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டிங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷனை காட்டும். இப்போ இந்த ரொட்டேட்டை தொட்டிங்கன்னா இப்போ நாம காட்டின இந்த ரெண்டு கல்ல ஆதாரமா வச்சு FMB கரெக்டா அலைன் ஆகி இன்னுமே துல்லியமா கூகுள் மேப்புக்கு மேல பொருத்தப்பட்டுரும். இப்போ இதுல உங்க சர்வே நம்பர் எதுவோ அத போன்ல பாத்துக்கிட்டே நடந்து போனீங்கன்னா உங்க கல்லு எங்க வரணும் அப்படிங்கறத காட்டிடும். இப்போ இந்த FMBல என்னோட சர்வே நம்பர் 1A1 A2ன்னு வச்சுக்கங்க, என்னோட 4 கல்லுகளும் எங்க வரணும் அப்படிங்கறத காட்டிடும். இப்போ ஒருவேளை நீங்க வீட்ல இருந்துகிட்டே சர்வே பண்ண போறீங்கன்னா உங்க இடத்துல பேஸ்கள் எங்க வரும் அப்படிங்கறத நீங்க கூகுள் மேப்புக்கு மேல மார்க் பண்ணணும். இத மார்க் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எந்த இடமோ அந்த இடத்தை அழுத்தி தொட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்னு ஓபன் ஆகும். அதுல அது எந்த கல்லோ அந்த கல்லோட பேரை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா A கல்லு, அதனால A அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கன்ஃபார்ம் செலக்டட் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டுருங்க. இப்போ அடுத்ததா ரெண்டாவது பேஸ்கள் எங்க இருக்குமோ அந்த இடத்தை கூகுள் மேப்புக்கு மேல மறுபடியும் அழுத்தி பிடிச்சி செலக்ட் சோன் அப்படிங்கறத தொட்டு அந்த கல்லை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா D கல்லு, அதனால D அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா கன்ஃபார்ம் செலக்டட் லொகேஷன் அப்படிங்கறத தொட்டுட்டு ரொட்டேட் அப்படிங்கறத தொட்டிங்கன்னா நீங்க செலக்ட் பண்ண அந்த ரெண்டு பேஸ்களை ஆதாரமா வச்சு இந்த FMB கூகுள் மேப்புக்கு மேல அலைன் ஆயிக்கணும். இப்போ நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டே உங்க இடம் எங்க இருக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம். இந்த மாதிரி இடத்துக்கே வராம வீட்ல உட்கார்ந்துகிட்டே சர்வே பண்றது யாருக்கு பிரயோஜனமா இருக்கும்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா டேப்பை கொண்டுகிட்டு அளக்க போனாலே சண்டைக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம இடம் சரியாதான் இருக்கா அல்லது எவனும் கல்லுகளை மாத்தி ஊனிட்டானா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு உண்மையிலே பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நம்ம இடம் எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத கூகுள் மேப்புக்கு மேல FMB பொருத்தியே காட்டிடுது. இது மட்டும் இல்ல, இன்னுமே நீங்க இந்த ஆப்பை பயன்படுத்தி உங்க இடத்துக்கே போகாம வீட்ல உட்கார்ந்துகிட்டே எத்தனை தடவை வேணாலும் எந்த கோணத்துல வேணாலும் உங்க இடத்தை நீங்க பிரிச்சு அளந்தும் பாத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 1A1A அப்படின்னு இருக்கிற இந்த சர்வே நம்பர்ல மொத்தம் 3.06 ஏக்கர் இருக்குது, அதாவது 306 சென்ட். இதுல நாம அரை ஏக்கர் அதாவது 50 சென்ட் மட்டும் யாருக்காவது விற்க போறோமோ அல்லது அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினை பண்ணி கொடுக்க போறோம் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சு புதுசா ஒரு கல்லை உருவாக்குங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி அழுத்தி பிடிச்சு இன்னொரு புது கல்லையும் உருவாக்கிருங்க.
இப்போ ரைட் சைடுல இருக்கிற இந்த ஆப்ஷனை தொட்டீங்கன்னா இந்த மாதிரி பல டூல்ஸ் ஓபன் ஆகும். இதுல லைன் மாதிரி சிம்பிள் போட்டுக்கிற இந்த டூலை தொட்டுருங்க. இப்போ from அப்படிங்கறதுல ஸ்டோன் 1 செலக்ட் பண்ணிட்டு 2 அப்படிங்கறதுல ஸ்டோன் 2 செலக்ட் பண்ணிட்டு ஆட் நியூ சப்டிவிஷன் லைன் அப்படிங்கறத தொட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கல்லுகளுக்கு இடையில ஒரு லைன் உருவாயிரும். அந்த லைன்ல இந்த ரெண்டு கல்லுகளுக்கும் இடப்பட்ட தூரத்தை மீட்டர் அளவுல காட்டிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த லைன் போடுற டூலை தொட்டு ஸ்டோன் 1க்கும் T25க்கும் ஒரு லைனை உருவாக்கிடலாம். இப்ப பாருங்க அந்த லைனும் சூப்பரா உருவாயிட்டு அடுத்ததா நாம இப்ப பிரிச்சு வச்சிருக்கிற இந்த ஏரியாவோட பரப்பளவை பாக்குறதுக்கு நாம பிரிச்சு வச்சிருக்கிற இந்த ஏரியாவுக்குள்ள ஏதாச்சும் ஒரு இடத்தை அழுத்தி தொட்டு ஆட் நியூ சப்டிவிஷன் ஏரியா அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா நாம புதுசா உருவாக்குன அந்த சப்டிவிஷனோட பரப்பளவு ஸ்கிரீன்ல வந்துரும். இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 0.48 இருக்குது, அதாவது 48 சென்ட் இருக்குது. இப்ப நாம இதுல 50 சென்ட் மட்டும் பிரிக்க போறதுனால நாம உருவாக்குன இந்த கல்களை நகர்த்தி 50 சென்ட் வர மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க நாம நகர்த்தும் போது அந்த கோட்ல உள்ள அளவுகளும் கூடவே சேர்ந்து கரெக்டா மாறுது. இப்ப பாருங்க நம்ம எந்த ஒரு டேப்போட உதவியும் இல்லாம அந்த இடத்துக்கே போகாம வீட்ல உட்கார்ந்துகிட்டே சூப்பரா பிரிச்சு அளந்தே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டவுன்லோட் வீடியோ அப்படிங்கறது தொட்டீங்கன்னா நீங்க பிரிச்சு அளந்து பார்த்த அந்த சர்வே நம்பரோட முழு வரைபடமும் இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிரும். இதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கரண்ட் அவங்க 590 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த 590 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வே நம்பரை நீங்க எத்தனை தடவை வேணாலும் எந்த கோணத்துல வேணாலும் பிரிச்சு அளந்து பாத்துக்கலாம். அது எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற வரைக்கும் தான். அதனால உங்க வேலையில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியா டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்க நிலத்தை இந்த ஆப்பை பயன்படுத்தி சர்வே பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற ஹெல்ப் அப்படிங்கிற தொட்டு இந்த 3 ஆப்ஷனை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி நாம மொபைல் போனை பயன்படுத்தி சர்வே பண்றதுனால நம்ம மொபைல் போன்ல உள்ள ஜிபிஎஸ் எந்த அளவுக்கு தெளிவா காட்டுதோ அந்த அளவுக்கு ரிசல்ட்டும் தெளிவா இருக்கும். ஒருவேளை உங்க மொபைல்ல உள்ள ஜிபிஎஸ் லொகேஷனை கரெக்டா காட்டலனா வர்ற ரிசல்ட்டும் அக்யூரேட்டா இருக்காது. ஆனா நீங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டே உங்க இடத்தை சர்வேயோ அல்லது பிரிச்சு அளந்து பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் துல்லியமா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்க சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நீங்க 2 கல்ல ஆதாரமா காட்டி ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க சர்வே பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும்.